கடந்த வாரம் தம்பி சாட்டை திரும்ப பேசின பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலியில் போவோம். 2010 தம்பி சாட்டை திரும்புங்க அண்ணனை வேலூர் சிறையை சந்திக்க போயிருக்காரு. அப்போ அண்ணன் சீமான் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் மது இருந்தாதவன் புகை பிடிக்காதவங்க எனக்கு கொடுத்தா இந்த நாட்டையே மாற்றிடுவேன் அப்படின்னு நம்ம அன்பு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. 2010 சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 2026 ஆயிடுது. 20 வருஷம் ஆயிடுச்சு. 100 பேரை உங்களால அதை ஒருங்கிணைக்க முடியலையா என்னன்னு தெரியல. அப்படி கொடுத்துருந்தா இவர் என்ன புரட்சி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனா கொடுத்துட்டு இருந்தாக்க என்ன பண்ணிருப்பாரு, இல்ல கொடுக்கலாம் என்ன பண்ணிருப்பாரு? இப்ப இன்னும் அந்த 100 பேரை கூட பிடிக்க முடியலையா மாவட்டத்துக்கு? தம்பி நீ தான் சொல்லணும் பதில். அவங்க அண்ணன் மாவட்டத்துக்கு 100 பேர்லாம் கேட்டாங்க. 10,000 பேர் இருக்காங்களாம். ஒரு மாவட்டத்தோட ஒரு சட்டமன்றத்தோட மொத்த வாக்கே 10,000 தான். இவர் என்ன கணக்குல சொல்றாருன்னு தெரியலையே தம்பி. சரி தம்பி, உங்க அண்ணன் கணக்குப்படியே வருவான். இப்ப தொகுதிக்கு நீ 100 பேரை கொடுத்துட்டேன்னு வச்சுக்க. 20 வருஷத்துல 100 பேர் கொடுத்துட்ட. 100 வருஷத்துல உங்க அண்ணன் கழட்டின ஆணி எத்தனை ஆணியும் கழட்டி இருக்காரு? உங்க அண்ணன் கழட்டின எல்லா ஆணியுமே தேவையில்லாத ஆணி தான். நீ உங்க அண்ணன் எல்லாம் கழட்டினதெல்லாம் என்ன கழட்டினீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தொகுதியில மொத்தம் உங்க கட்சியோட உறுப்பினர் எத்தனை பேர் இருப்பாங்க? அதிகபட்சம் ஒரு தொகுதிக்கு 2,000 பேர் இருப்பாங்களா? வாக்காளரே ஒரு தொகுதிக்கு 8,000 பேர் 10,000 பேர் தான். என்ன தம்பி சொல்ற நீ கணக்கு சொல்றத பார்த்தாக்க எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. 2020 சீமான் ஆட்சி அமைச்சர் போல இருக்கு. நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயுத போல இருக்க. அப்போ வெற்றி அப்புறம் தான் வெற்றி உறுதி தானே. நீ தான் எல்லா வாக்குச்சாவடியும் ஜெயிச்சு கொடுத்துற சீமானுக்கு. சரி தம்பி, கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ. பாப்போம். நம்ம அண்ணன் சாட்டை திருமணனுக்கு ஒரு போன் அடிச்சு, ஒரு முக்கியமான ஆளு போன் அடிச்சு, தம்பி என்ன தம்பி கட்சி கூட்டமா நடத்தினிய, அங்க கலெக்டர் மீட்டிங் மேல நடத்தினிய அப்படின்னு சொன்னாங்களாம். கலெக்டர் மீட்டிங்ல நரோட்ல அப்படியே நடத்துறாங்களா? இல்ல 500 சேரை போட்டு நீங்க அதிகபட்சம் இருந்ததே 200 பேர் தான். 200 பேர் 300 சேரை காணாங்கட்டு. என்ன தம்பி சொல்ற நீ? கலெக்டர் மீட்டிங் இப்படிதான் நடத்துறாங்களா தம்பி? எந்த ஊர் நடத்துறாங்க தம்பி? சாட்டை திருமணன்டா இன்பத்துறை சொன்னாராம். அதிமுக இன்பத்துறை சொன்னாராம், நாங்க பிஜேபியை டேக்கல் பண்ணிடுவோம், அது எங்களோட தான் இருக்கு. திமுகவை டேக்கல் பண்ணிடுவோம், அது பிரச்சனை இல்லை. தாமக டேக்கல் பண்ணிடுவோம், ஆனா உங்களை தாங்க டேக்கல் பண்ண முடியல அப்படின்னாங்களாம். தம்பி அவங்க எல்லாம் காசு கேட்க மாட்டாங்க, நீங்க காசு கேட்பீங்க. அதனால உங்களை எப்படி தம்பி டேக்கல் பண்ணுவாங்க? அவங்க பணம் கொடுத்தா மட்டும் தான் தம்பி நம்மளை டேக்கல் பண்ண முடியும். ஒவ்வொரு தேர்தலையும் ஆளை மாத்தி மாத்தி போட்டு ஏதோ வர்ற காசை வச்சுதான் நம்ம வண்டி ஓட்டுறோம். இப்படிதான் 20 வருஷம் ஓட்டிட்டு இருக்கோம் நம்ம வண்டியை. என்ன தம்பி பண்றது? இப்படிதான் நம்ம டேக்கல் பண்ணணும். அண்ணன் சொல்லியிருக்காரு, தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன். யாரோட வைப்பேன் தெரியுமா? மணல் மாஃபியா, கல்குவாரி அதிபர்கள், தொழில் அதிபர்களே, அரசியல் புரோக்கர்கள், இவங்கள்ட்ட மட்டும் தான் அண்ணன் கூட்டணி வைப்பாரு. அவங்கள்ட்ட மட்டும் தான் வாங்கிக்குவாரு. அதை யார் வாங்கி கொடுப்பா? தம்பி துரைமுருகன் தான் வாங்கி கொடுப்பாரு. நீங்க என்ன அடிப்பீங்க? எப்படி அடிப்பீங்க? அதிமுகவுக்கு 2 அடி, திமுகவுக்கு 2 அடி, அப்புறம் பிஜேபிக்கு 2 அடி, எல்லாத்துக்கும் 2 அடி அடிப்பீங்களா நீங்க? அது சிலம்பத்தை வச்சு அடிப்பீங்களா நீங்க? என் தம்பி சிலம்பம் எப்படி சுத்துறோம் தெரியுமா தம்பி உங்களுக்கு? இல்ல என்ன என்ன ஏதோ பேசிக்கிட்டு தெரியலையே. எது எடுத்தாலும் பொய் தான். என்ன சொல்றாரு உங்க அண்ணன்? தாயில்லா பிள்ளை அடிக்க மாட்டாரு. ஊமை குத்தா 2 குத்து குத்திடுவீங்க. ஊமை குத்தா குத்துறீங்க இல்லையா? ஊமை குத்தா காசு வாங்கிக்கிய. எடப்பாடிட்ட காசு வாங்கிட்டு ஊமை குத்தா 2 குத்து குத்திட்டு போங்க. அதானே பண்ணிய பாராளுமன்ற தேர்தலே, அதானே பண்ணிய. ஊமை குத்தா 2 குத்து குத்தி விட்டிய காசை வாங்கிட்டு. அண்ணன் என்ன காசு வாங்கினாலும் எங்களுக்கு தெரியும். அண்ணன் ஏதாச்சும் சொல்லு தம்பி. பிரபாகரன் கண்ட கனவை நீங்க நினைவாக்க போறிய நீங்களும் சீமானு சேர்ந்து. அதானே நீ கூட்டணி வைக்க மாட்டிய, தனிச்சு நின்னுங்க. தனிச்சு நின்று நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? ஈழம்னு பேசுறிய. இந்த ஈழத்து மக்களுக்கு எதையாச்சும் ஒண்ணு சீமான் செஞ்சாரு, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே செய்யல. அங்க உள்ள மக்கள் போராட தயாரா இல்ல. அவங்களே ஏதோ அந்த மண்ணில் வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ஈழன்னு பேசி இன்னும் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய இளைஞரோட வாழ்வாதாரத்தை சுரண்டி தின்னுட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் எப்பதான் திருந்த போறிய தம்பி? தம்பி இப்பதான் உலக அரசியலுக்கு போயிட்டாரு. எல்சாண்டாய், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனு. தம்பி உன் ஊர் இந்த ஊரு வடக்குப்பட்டி தானே? வடக்குப்பட்டியில ஒரு வார்டுல நின்று ஒரு வார்டு மெம்பர் ஜெயிச்சு அந்த மக்கள் நல்லா செஞ்சு பாரு தம்பி. நீ இது எல்லாம் போயிட்ட, வட அமெரிக்கா வரலும் போயிட்ட. நீனு இப்படியே ஓட்டுக்கடா வண்டிய. துரைமுருகா நீ சொன்னல இப்ராஹிம் ரோடு சர்ச் பண்ணி பாருங்க, சீமானோட பேர் வரும்னு. இந்த சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, சீமானோட பேர் வரல.
இப்ப என்ன சொல்ற? ஏண்டா பொய் சொல்றது அளவுலடா தம்பி. வண்டி வண்டியா பொய் சொல்றியாடா தம்பி. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இது மாதிரி பேசிக்கணும்னு வச்சுக்குவேன், நிறைய இதுமாரி வந்து நம்ம வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும் உனக்கு. சரியா? சரியான பேசு. இந்த தமிழ்நாட்டு மக்களை, இளைஞர்களை திசை திருப்பாத, அவங்க வந்து வாழ்வாரத்தை வந்து சீர்லிக்காத. உடனே போய் ரெண்டது வேலை என்னாச்சியார், மருது பாண்டியர், வீரபாண்டிய கட்டபொம்மை, குயிலி அப்படி இப்படின்னு போயிட வேண்டியது. தம்பி நடக்கிறத பேசுங்க. நீங்க வந்து இப்ப 8.4 சொல்றல, அதுல வந்து நீ வர்ற 2026 தேர்தலில் நீ வந்து 2021 சட்டமன்றத்தில் வாங்கின வாக்க நீங்க வாங்கிருங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பெரிய இதெல்லாம் பேசலாம். நீ வந்து தம்பி, சரியா தம்பி? போய் சொல்றது பார்த்து சொல்லு தம்பி. கட்சிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், அதை வந்து கலந்து பேசி பண்ணிக்கலாம், செஞ்சிடலாம். அப்படின்னா ஏன் தம்பி இவ்வளவு பேரை வந்து கட்சி விட்டு நிற்கினீங்க? இவ்வளவு வந்து பழைய ஆளுங்கள்லாம் கட்சி விட்டு நிற்கணும் எதுக்காண்டி? நீங்க இப்ப செய்யற தப்பு வந்து கேட்க போறாங்க இருந்தாலும் நீங்க வந்து கட்சி விட்டு நிற்கினீங்க. ஒவ்வொருத்தரும் தன்னில் மற்றும் பிரபாகரன் நம்பி வந்து உழைச்சான். அவனை என்ன பண்ணிய? அவனை எல்லாம் வந்து கட்சி விட்டு நீக்கினிய. அவனுக்கு பொருளாதாரத்தை சொல்லணிய, வாழ்வாதாரத்தை சொல்லணிய. ஒரு சில பேர் செத்தே போயிட்டான், ஒரு சில பேர் குடும்பத்தை இழந்தான். அது யாருனால? நீ காருக்குள்ள நீங்க வந்து என்னமோ சொல்றிய, காருக்குள்ள வந்து யாருமே இருக்க முடியாது. ஒன்னா கரடியா கடிச்சிருவாரா? இல்ல என்ன பண்ணுவார் அவரு? என்ன பண்ணுவார் தம்பி? நீங்க உள்ள உட்காந்து என்ன பண்ணீங்க? எங்கெங்க கலெக்ஷன் பண்ணலாம், யார்கிட்ட ஆட்டை போடலாம், ஜி ஸ்கொயர்ல போடலாமா, இல்ல எந்த ப்ரொடியூசர்கிட்ட வாங்கலாமா, இல்ல எந்த நடிகைகிட்ட ஆட்டை போடலாமா, எந்த எங்கெங்க ஆட்டை போடலாம், அதானே பாருங்க. இல்ல மணல் மாஃபியாட்ட வாங்கலாமா, இல்ல கிராவல் குவார்ல வாங்கலாமா, இல்ல கல்குவார்ல வாங்கலாமா? இதுதானே உங்க வேலைய? இதானே பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ஏன் தம்பி சுப்ரமணியமுருகா இதானே பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி? அண்ணனை யாரு ஏற்கிறா? தேசிய தலைவர். அப்படியா தம்பி? தேசிய தலைவர் தான் வேலை செய்ய சொல்றாரா? என் தம்பி இப்படி பண்ற? அவரை வந்து நிக்க வச்சே கொள்றீங்கள தம்பி. தேசிய தலைவர் உன்னதமானவர், இந்த மக்களுக்காண்டி உண்மையா உழைச்சாரு. நீ கொண்டு ஒப்பிட்ட போதையா தேசிய தலைவனி சீமானையும்? நீ அங்க தாண்டா தம்பி நிக்கிற நீ. ஏண்டா நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் தேசிய தலைவர் தான்டா அவர் தலையில வச்சு அடிச்சு சத்திய முடியலடா தம்பிகளா. நல்லா இருப்பேடா, இதோட விட்டுட்டு போங்கடா, உயிரோட இருக்கட்டும் அவரு. திரைப்பட இயக்குனர் மட்டும் இல்ல, தமிழ் தேசியத்தை இயக்குனர். அவங்க ஆளு தமிழ் தேசியத்தை கொடுத்தா இயக்கிடுவாரு, இயக்கிக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப தமிழ் தேசியத்தை தான் 20 வருஷம் கொடுத்தாச்சு, இயக்க வேண்டியானே. இயக்கி என்னத்த பண்ணிய? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல, இதுல ஒரு பேசுறது வேற. 20 வருஷமா இயக்குறீ, என்னத்த இயக்குறீன்னு தெரியலையா? பாக்கியராஜன் பாடி தான் போயிட்டு இருக்கு. ஏன் தம்பி அடக்கம் பண்ண வேண்டிய என்ன தம்பி? பாக்கியராஜன் பாடி தான் போயிட்டு இருந்தா அடக்கம் பண்ணி நீங்க வந்து இது பண்ணுங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை வந்து பாக்கியராஜன் நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. தம்பி நிறைய இளைஞர் வந்து உங்களால வந்து வாழ்வாதாரத்தை இழக்கிறான், பொருளாதாரத்தை இழக்கிறான், நேரத்தை இழக்கிறான், அவனுடைய வயசு போகுது. இப்ப நான்லாம் வந்து ஒரு 20 வருஷம் உங்களை நம்பி ஏமாந்துட்டேன். உன்னையும் நம்பி ஏமாறல, சீமானை நம்பி நான் ஏமாந்துட்டேன். என் வாழ்வாரம் போச்சு, என்னோட இளமை போச்சு, எல்லாமே போச்சு சீமானால. நைட்டு 12 மணிக்கு சீமான் போன் அடிக்கிறாரா? என்னப்பாச்சு, அந்த பிள்ளை வருவாளா வரமாட்டாளா? தம்பி எதுக்காண்டி சொல்றான் அண்ணன்? வருவாளா வரமாட்டாளா? அதுக்கு என்ன அர்த்தம் தம்பி? 12 மணிக்கு எதுக்கு தம்பி வரணும்? எது கோட்டை ஆக்கப்புற தம்பி? வீராணத்தை தானே. வீராணத்தை வந்து வெட்டி கோட்டை ஆக்குற நீ. உனக்கு வீராணம் எங்க இருக்கு? திருநெல்வேலியில இருக்குல்ல. திருநெல்வேலியில இருந்து கோட்டையை மாத்த போற, அப்படித்தானே? நீ இருக்கிறது திருச்சியில, நீ பொழப்பு நடத்துது சென்னையில. நீ வந்து கோட்டை எங்க மாத்துற? நீ சுத்துறது சீமான் முன்னாடி, சீமான் பின்னாடி வந்து போடுற. நீ வந்து வீராணத்தை வந்து கோட்டையை மாத்துற. வீராணத்துல கேட்டாங்க தம்பி உன்னை போய் அமமுக கேட்டாங்களா? யாருன்னு தெரியலங்கிறாங்க. ஏன் தம்பி புழுவுற அப்படி? 2026 நீ சொல்லியிருக்கல வீராணம், அப்புறம் உங்க அப்பத்தா ஊரு, அப்ப திருச்சியில நீ பொழப்பு நடத்துறீல சண்முகா நகர். இது 3 நீ எவ்வளவு வாக்கு வாங்க போற? 5000 வாக்கு வாங்க போற, 3 சேர்த்து. தம்பி 5000 வாக்கு வாங்க என்ன பண்றது? காய அடிச்சு விட்டுறலாமா உனக்கு? ஏன் தம்பி அடிச்சிருமா? கண்டிப்பா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். அந்த தெருநாய் வந்து இந்த காய அடிச்சா கத்தும் பத்தியா, அந்த மாதிரியே கத்துற தம்பி. இப்படி எல்லாம் கத்தக்கூடாது தம்பி. தம்பி எதுக்கு எடுத்தாலும் சொல்ற, கூடங்குளம், கதிராமங்கலம், மீத்தேனு, ஈத்தேனு என்னப்பா பண்ணிருக்க? 20 வருஷமா தான் சொல்றிய. ஏதாச்சும் ஒரு போராட்டத்தை நடத்தி நாங்க வந்து நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? வெத்து ஓட்டது, இந்த வாய் ஓட்டு வாங்கிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓட்டு தான் நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. தம்பி களத்தில் நிக்கிறேன், களத்தில் நிக்கிறீங்க. எந்த களத்துல? நெல் அடிக்கிற களத்துலயா? எந்த களத்துல? நீங்க நிக்கிற எல்லாம் கலெக்ஷன் களத்துல நிக்கிறீங்க. எங்க கலெக்ஷன் ஆகும்? என்ன போராட்டம் எடுத்தாக்க உங்க கன்னியாகுமரி போனோமா, கல்குவாரிக்கு எடுத்தா எதிர்த்தாப்புல பண்ணோமா, அங்க என்ன கலெக்ஷன் வரும்? இங்கிட்டு வந்தோமா
மணல் குவாரிக்கு தமிழ் பண்ணோமா இந்தியா கலெக்ஷன் வரும். இதான் தம்பி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இதை விட என்ன தெரியும் உங்களுக்கு? இது போன்று நிறைய நமது தம்பி சாட்டை துரைமுருகனை பற்றியான வீடியோ வந்து நிறைய ட்ரோல் வீடியோ இருக்கு. அது அடுத்தடுத்து அவர் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி அது தொடர்ச்சியா வந்து பின்தொடருவான். நன்றி, வணக்கம்.